ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது குக்கரில் வைக்காமல் நம்ம பாத்திரத்தில் சமைக்கிற மாதிரியான மட்டன் பிரியாணி. ஓகேவா? ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாமே பச்சை வாசம் போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ணுங்கள். பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா காரம் அதிகமாக இருக்கும். ஆனால் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் நான் போட்டிருக்கேன். அடுத்து மட்டன் வந்து வேக வச்சுருக்கேன். நான் வேக வச்ச தண்ணியில் மஞ்சள் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன். அது லாஸ்ட்டாக நீங்கள் அந்த தண்ணியை சாப்பாட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பிரியாணி பொடி ப்ளஸ் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி பொடி வந்து நான் கரம் மசாலா மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். மல்லி, சீரகம், பிரியாணி இலை, பட்டை எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து நான் பிரியாணிக்கு மட்டன் வேக வச்ச தண்ணி எடுத்து நான் ஊற்றிட்டேன். அடுத்து பிரியாணி மசாலா, லைட்டாக கரம் மசாலா எல்லாமே போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதித்ததுக்கப்புறம் அரிசி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி ஆட் பண்ணது நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நல்லா ஆவி போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. லாஸ்ட்டாக நான் தம் போட்டுக்கிறேன். தம் போடுறது வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே வெயிட் வச்சு வாழை இலை மூடி வச்சிடுறீங்க. வாழை இலை வச்சிங்கன்னா அந்த எசன்ஸ்லாம் உள்ளே இறங்குறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? நான் தம் போடுறதுக்கு இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. இப்படி தான், இந்த மாதிரி தான் நார்மலாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே பாத்திரம் வச்சு வாழை இலை போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சுருங்க. ஓகே, பிரியாணி ரெடி.